முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, அவசரமாக இந்த அப்பன் முருகன் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல தான் வந்திருக்கேன். நம்பிக்கையோடு நீ இதை கேட்டு முடிக்கும் போதே கண்டிப்பா நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த அப்பன் முருகன் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் கையை பிடிச்சி வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தரப்போகிறேன். என்ன பிரச்சனையாக இருந்தாலும், சண்டையாக இருந்தாலும், கஷ்டமாக மனஸ்தாபமாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக இருக்க பழகு. அமைதியாக இருந்தாலே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இது புரியாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசி சண்டையை பெருசாக ஆக்கிக்க வேண்டாம். நீ போகும் பாதையில் எல்லாம் உனக்கே தெரியாமல் நான் உன் கூடவே வழித்துணையாக வந்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நீ நினச்சது போல் நடக்கலைன்னு எனக்கும் தெரியும். அதுக்காக நீ நினச்சதை நான் உனக்கு நடத்தி கொடுக்கவே மாட்டேன். வாழ்க்கை முழுவதுமே இப்படி வருத்தங்களாக இருக்கும்னு யோசிக்க வேண்டாம். உன்னை காப்பாற்றவும் உன்னை வாழ வைக்கவும் உனக்கு வழிகாட்டவும் இந்த அப்பன் முருகன் இருக்கேன். உன் தகுதியை உயர்த்திக்கிட்டே இரு. உன் திறமையை அதிகப்படுத்திக்கிட்டே இரு. உன்னை விட்டு யார் விலகி போனாலும் அது அவங்களுக்கு தான் கஷ்டமாகவும் நஷ்டமாகவும் இருக்குமே தவிர அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. யார் உன் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ எப்போதும் நேர்மையாக இருக்கணும். எந்த இடத்துல எல்லாம் உன்னை அவமானப்படுத்தி அழுக வச்சாங்களோ அதே இடத்துல அவங்க கண்ணு முன்பாகவே அவங்கள விட நல்ல வாழ்க்கையை உனக்கு கொடுத்து உன்னை சிறப்பித்து வாழ வைப்பேன். உனக்கு எல்லாமுமாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். தினமும் உன் வாழ்க்கையில் இருக்க பிரச்சனைகளை நினச்சி நீ கண் கலங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்த்துருவேன். இப்போது கஷ்டமாக இருக்கும் உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்க போகிறேன். எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. என் அருளால் இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. தோல்வி வரும்போது, சில விஷயங்கள் உனக்கு எதிராக நடக்கும்போது அதை என்கிட்ட சொல்லிட்டு விட்டுடு. முயற்சியை மட்டும் நீ சரியாக செஞ்சினா அதை எப்படி சரி செய்யணுமோ செஞ்சு அதில் உனக்கான வெற்றியை நான் கொண்டு வந்து கொடுப்பேன். சில சமயம் இந்த உறவுகளெல்லாம் உனக்கு எதிராக இருப்பதை போல உனக்கு தோணலாம். இந்த உலகமே உனக்கு எதிராக வேலை செய்கிறது போலவும் நீ நினைக்கலாம். ஆனால் உனக்கு எதிராக யார் இருந்தாலும் எது இருந்தாலும் உனக்கு ஆதரவாக நான் இருப்பேன் என் செல்லமே. இத்தனை நாளாக போராட்டமாகவும் கஷ்டமாகவும் இருந்த உன் வாழ்க்கையை சரி செஞ்சு உன் துன்பங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். சில நேரங்களில் மருந்து மாத்திரை சாப்பிட்டா அந்த கசப்பு தானே உடம்பை சரி செய்யுது. அதே போல தான் வாழ்க்கையில் வரக்கூடிய சில கசப்பான கஷ்டமான விஷயங்கள் உன் வாழ்க்கையை சரி செய்யும்ன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எது எப்படி இருந்தாலும் அதை சரி செய்யவும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கவும் இந்த அப்பன் முருகன் இருக்கேன்றதை நீ மறந்துடாத. எப்போதும் நல்லதை மட்டுமே செய்ய பழகு. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், உனக்கானதை தட்டி பறிக்க பெரும் கூட்டமும் வந்தாலும் கூட நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக துணிஞ்சு நில்லு. உனக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கேன் அல்லவா. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அதை சமாளித்து வாழ பழகிக்கோ. எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை இந்த அப்பன் முருகன் உனக்கு கொடுத்துருக்கேன். தீயதை மன்னிச்சு நல்லபடியாக வாழக்கூடிய நல்ல பிள்ளையா நீ இரு. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பும் முட்டாளாக ஏமாளியாக நீ இருந்துட வேண்டாம். எல்லாவற்றிலும் நடுநிலையாக இருந்து யோசி. மற்றவங்க சொல்கிறது நல்லதா அல்லது அவங்களுக்கு நல்லதுக்காக சுயநலத்துக்காக சொல்கிறாங்களான்றத நீ தான் யோசித்து செயல்படணும். நேர்மையாக இருக்கும் உனக்கு, நல்லெண்ணம் கொண்ட உனக்கு இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லையே, யாரும் உன்னை பெருசாக மரியாதையாக பார்க்க மாட்டாங்களேன்னு வருத்தப்படாத. உன் நேர்மைக்கும் நல்ல எண்ணத்துக்கும் நான் நிச்சயம் மதிப்பை கொடுக்குறேன். நீ எதுக்காகவும் கலங்காதே. கூடிய சீக்கிரம் நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. தவறான வழியில் எல்லாரும் போகிற பாதையில் பயணம் செய்வதை விட சரியான நேர்மையான வழியில்
நீ தனி ஆளாக போனாலும் சரியான வெற்றியை போய் சேர்ந்துடுவாய் அல்லவா? எப்போதும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையுமே நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா இன்னும் அதுதான் உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். நடந்து முடிஞ்சதை விட்டுடு. மனசையும் கவனத்தையும் திசை திருப்பி நல்ல எண்ணங்களின் மீது கவனம் வச்சினா உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்கு இருக்கும் சோதனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டி உன் வேதனைகளை எல்லாம் போக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ நினைச்சது எல்லாமே நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும். யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உன் வாழ்க்கை பாதையில் நீ சந்திக்கிற மனிதர்கள் எல்லாருமே வெறும் வழிப்போக்கர்கள் மட்டும்தான். உன் வாழ்க்கை பயணம் முழுவதும் உனக்கு துணையாக வரப்போகிறது இந்த அப்பன் முருகன் தான்றதை புரிஞ்சுக்கோ. யாரெல்லாம் காசு பணம் சொத்து சுகந்தான் பெருசுன்னு உன்னை அவமரியாதை செய்தார்களோ, உன்னை அவமதித்து பேசுகிறாங்களோ, அவங்க கண்ணு முன்பாகவே உன்னை உயர்த்தி நான் அவங்களுக்கு பதில் சொல்லுவேன் என் செல்லமே. எல்லாம் என் தலைவிதி நினச்சி நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே. விதிக்கும் நான் விதி விலக்குன்னு ஒன்று வச்சுருக்கேன். என்னை நீ வணங்கும் போது கண்டிப்பாக உன் விதி மாறும். அதன் மூலமாக உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும். நீ எப்போதுமே நல்ல செயல்களை மட்டும் செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. பல மடங்கு உனக்கான புண்ணியம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கையை நான் இங்கே யாருக்கும் கொடுக்கறதில்ல. உன் வாழ்க்கையில் நான் கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பின்பற்றி சந்தோஷமாக வாழ்ந்துடு என் செல்லவே. எந்த விஷயத்திலும் தோத்துருவோமோ கஷ்டம் வந்துடுமோன்னு பயப்படாதே. பயமின்றி துணிஞ்சு நின்னா வெற்றி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். என்னை தாண்டி உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வர நான் விட்டுட மாட்டேன். நீ எதுக்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி செய்கிறேன். நீ விரக்தி கொள்ளும் அளவுக்கோ வெறுப்படையும் அளவுக்கோ எதையும் நடக்க விட மாட்டேன். உன்னை விட ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் துன்பத்தில் இருக்கவங்களும் வலிகளையும் வேதனைகளையும் அனுபவிப்பவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஜெயிச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்தவங்களாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளோட வாழும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நம்பிக்கையை தளர விடாமல் தைரியமாக இரு. இவங்க அப்படி இருக்கணும் அவங்க இப்படி இருக்கணும்னு அடுத்தவங்ககிட்ட நீ எதையும் எதிர்பார்க்காதே. நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படி இரு. உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் கொடுத்து உன்னை சிறப்பிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு பிடிச்சவங்க உன்னை தேடி வரட்டும். உன்னை வேணான்னு சொல்கிறவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும். உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தி கொடுக்குறேன். நீ நினச்சது நடக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படாத. தாமதம் ஆனாலும் உனக்கான தரமான விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கை எப்போதும் கற்றுக் கொடுக்கறது ஒரே விஷயந்தான். உன்னை வெறுப்பவர்களையும் வேண்டான்னு சொல்கிறவங்களையும் தேடி போகாதே. உன்னை விரும்புபவர்களை நீ ஒருபோதும் விட்டு விடாதே என் செல்லமே. எவ்வளவுதான் நெருங்கிய உறவாக இருந்தாலும் யாரையும் இழுத்து பிடிச்சி வைக்க முடியாது. போகிறவங்கள விட்டுடு. உனக்கான உறவுகள் உன்னை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டவங்க, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உன்னை தேடி வருவாங்க. நீயும் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம உன் மனசாட்சிக்கு நேர்மையாக உண்மையாக நடக்கும்போது அதை யார் என்ன நினச்சாலும் அதுக்காக கவலைப்படாத. மற்றவங்க உன்னை திமிர் பிடிச்சவன் அப்படி இப்படின்னு என்ன வேணா சொல்லிட்டு போகட்டும். ஆனால் நீ யாருன்னு உனக்கு தெரியுமல்லவா? அமைதியாக பொறுமையாக இரு. உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு உதவி செய்யும் மனிதர்களை எல்லாம் நீ ஒருபோதும் ஏமாத்தாத, மறந்துடாத. அவங்களுக்கு நன்றி கடனோட இரு. உனக்கான நேரம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. அது வரைக்கும் மனம் தளராமல் பொறுமையாக காத்திருக்கணும். நீ வேண்டியதை எல்லாம் நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை உன் கைகளில் கொடுத்து உன்னை வெற்றிகரமாக நான் வாழ வைக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய எண்ணம், பேச்சு, செயல் எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் ஒருபோதும் உனக்கு துன்பத்தை வரவிட மாட்டேன். நிதானத்தோடும் பொறுமையோடும் இரு. வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற மனிதன் அமைதியாக பொறுமையாக இருந்துதான் காரியங்களை சாதிச்சுக்க முடியும். இந்த அமைதிதான் உனக்கான அற்புதமான ஆயுதம். உன் கவனம் எப்போதும் வாழ்க்கையை ஜெயிக்கணுங்கிறதுல மட்டும் இருக்கட்டும். உன் கவனத்தை நீ சரியான பாதையில் செலுத்தும் போது அது உனக்கான சந்தோஷ பலனை கொடுக்கும். என்னையே நினச்சி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக நான் வெற்றியை கொடுக்குறேன். உன் இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் நான் உனக்கு வழிகாட்டுறேன்.
எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் கவலைப்படாத. கோபத்தை யார்கிட்டையும் காட்டாம அமைதியாக பொறுமையாக இருந்து உன் காரியங்களில் நீ ஜெயிக்க பழகு. துரோகம் செய்தவன் துரோகத்தாலேயே அழிஞ்சு போவான். யாரும் யாருக்கும் துரோகம் செஞ்சு ஏமாற்றி தான் வாழ்க்கையில் முன்னேறலாம் நினச்சா அதை ஒருபோதும் நான் நடக்க விட மாட்டேன். உன்னை ஏமாத்தினவங்களும் துரோகம் செஞ்சவங்களும் உனக்கு கெட்டது நினச்சவங்களும் கூட அவங்க எண்ணத்தால், அவங்க புத்தியால், அவங்க செயல்களாலேயே அழிந்து வீழ்ந்து போவாங்க. என் செல்லமே, நீ யாரையும் பழி வாங்கவோ பதிலடி கொடுக்கவோ நினைக்காத. எல்லாத்தையும் இந்த அப்பன் முருகன் ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா நானே அனைத்தையும் சரி செஞ்சிருவேன். நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நம்பிக்கையோட வாழ தயாராக இரு.